ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபிக்மா தமிழ் டுட்டோரியலில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கான ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸை டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் ஸ்டோர்லேருந்து ஒரு மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் அந்த மொபைல் ஆப் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஆப்பை பற்றின ஒரு ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ், அந்த ஆப்பில் என்ன இருக்குது, அது எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஒரு 3 ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு ஃபிக்மாவில் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ஃபிக்மாவில் ஒரு நியூ டிசைன் ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் iPhone 13 and 14 ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைனுக்கு நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த ஃப்ரேமோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம இப்போ இந்த சாம்பிள் ட்ரிபிள் டிசைனில் பார்த்த மாதிரி ஒரு ப்ளூ டோன் வச்சுக்கலாம். இது வந்து நான் ஒரு ட்ராவல் ஆப் ரிலேட்டடான ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் வந்து இப்போது டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸோ இந்த சாம்பிள் இமேஜில் இருக்க மாதிரியே ஒரு டெக்ஸ்ட், ஒரு டைட்டில் டெக்ஸ்ட்டு, ஒரு சப் டெக்ஸ்ட்டு. ஸோ இதுவே 3 ஸ்டெப். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ செட் பண்ணியாச்சு. இப்போது டைட்டில் டெக்ஸ்ட் ஒன்று இன்செர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஷார்ட்கட்டு T, இல்லை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இந்த டூல் பார்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இன்புட் இப்போ கொடுக்குறேன். ட்ராவல் மேட் ஈஸி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 24 வச்சுக்கலாம். 24 வச்சுட்டு போல்டு கொடுத்துக்கலாம். இன்டர்ன்ற அந்த டிஃபால்ட் ஃபாண்ட்டை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னுமே ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 34 வச்சுருக்கேன். 34 வச்சாச்சு. இப்போது இதுக்கு ஒரு சப்டெக்ஸ்ட், ஒரு சின்ன பேராகிராஃப் டெக்ஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 14 வச்சுக்கலாம். 14 வச்சுட்டு இதை வந்து இன்டர் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் மாற்றிடலாம். ட்ராவல் வித் is using our best in class travel agencies and partners. இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போது பேஜ் விட்டு வெளியில் போகுது. ஸோ இதுக்கு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த சைட் கார்னரை வந்து நான் ட்ராக் பண்ணி பேஜ்குள்ளேயே வைக்கிறேன். இதுக்கு சென்டர் லைன் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். லைன் ஸ்பேசிங், லைன் ஹைட்டு ஒரு 22 கொடுத்துக்கலாம். சென்டர் லைன் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ ஒரு பட்டன் ஒன்று நம்ம கீழே வைக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ், இன்புட்டில் பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட், ஜஸ்ட் ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம்.
இந்த பட்டனுக்கு கார்னர் ரேடியஸ் ஒரு 10 கொடுத்துக்கலாம். இதுக்கு ஹைட்டு 50. இந்த பட்டன்ல இருக்க டெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட்டோட கலர் வந்து ப்ளூ பிக் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பர் வச்சு போல்டில் வச்சுக்கலாம். இதுக்கு ஃபாண்ட் சைஸ் 18 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஏரோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஏரோ வந்து ஐகான்ஸ் ஜேஎஸ்ங்கிற சைட்லேருந்து ஏரோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஏரோ கிடைக்கும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்படி ரைட் சைடில் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இதோட கலரும் பிக் பண்ணி நம்ம ப்ளூ வச்சுக்கலாம். சைஸ் நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு வெர்டிகல் சென்டர் அலைன் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் குரூப் பண்ணிட்டு பட்டனுக்கு ஹரிசாண்டலாக சென்டர் லைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு மொத்தமாக இந்த பட்டனை ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். பட்டன் நேம் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இதுக்கு ஒரு ஸ்கிப் ஆப்ஷன் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸ்கிப் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் தான். ஸோ ஸ்கிப்னு மட்டும் வச்சுட்டு சென்டர் லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதவே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்போ அடுத்ததாக இந்த 3 பேஜுக்கும் 3 டிஃப்ரெண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்கலாம். ட்ராவல் ரிலேட்டடான இல்லுஸ்ட்ரேஷன்ஸுக்கு நான் வந்து storyset.com அப்படின்ற சைட்டில் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்விஜி ஃப்ரீ இல்லுஸ்ட்ரேஷன் செட்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஒரு 3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸை நான் பிக் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணிக்கிறேன். தேர்டாக வேற ஒரு இமேஜ், ஏதாவது ஒன்று சாம்பிளுக்குங்கிறதுனால இந்த சைட்லேருந்தே எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் தேவை இருக்கோ, எந்த மாதிரி ஆப் டிசைன் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ஃப்ரீ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணியே நிறையா வெப்சைட்லேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் எஸ்விஜி இதுவும் டவுன்லோட் எஸ்விஜி. இப்போ டவுன்லோட் பண்ண இந்த 3 இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைல்ஸையும் ஃபிக்மா டிசைனுக்குள்ள நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இமேஜ், இது செகண்ட், நெக்ஸ்ட் தேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு ஆன்போர்டிங் அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு நான் இந்த இமேஜை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இமேஜை நான் அப்படியே ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரேமில் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு சென்டர் லைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இது எஸ்விஜி இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்றதுனால நமக்கு தேவையான கலர்ஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்து டிஃபால்ட்டாக அவங்க டிசைனர் வந்து டிசைன் பண்ணவங்க எல்லோ கலர் தீமில் பண்ணியிருக்காங்க. எல்லோ, ஒயிட்டு, பிளாக் யூஸ் பண்ணி. நம்ம வந்து ப்ளூ, இந்த தீம் ப்ளூன்றதுனால நம்ம ப்ளூவுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 இமேஜையும் 3 ஆர்ட்போர்டுக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கலர் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் ஆர்ட்போர்டு செகண்ட் ஃப்ரேமுக்கு இந்த ஸ்க்ரீனு இந்த இமேஜ் யூஸ் பண்ணுறேன். இது ரீசைஸ் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்க்ரீனுக்கு இந்த தேர்ட் இல்லுஸ்ட்ரேஷனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அகைன் இதையும் ரீசைஸ் பண்ணிவிட்டு சென்டர் லைன் பண்ணிக்கலாம். இந்த 3 இல்லுஸ்ட்ரேஷனையும் வெர்டிக்கலாக சென்டராக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்கலாம். செகண்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டெக்ஸ்ட் லைன் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வந்து என்ன கொடுக்குறதுன்னு தெரியலனா நீங்கள் ChatGPT இந்த மாதிரி ஆன்லைன் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ட்ராவல் ரிலேட்டடான கோட்ஸ் இல்லை ட்ராவல் ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா, கரெக்டான ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபாக எவ்வளோ லென்த் வேணும், ஒரு 10 வேர்டு இருக்க மாதிரி லைன் வேணுமா, ஒரு 4-5 லைன் இருக்க மாதிரி ஒரு பேராகிராஃப் வேணுமா, ஜஸ்ட் ஒரு கேட்சியான ஒரு லைன் ஹெட்டிங் லைன் வேணுமா, அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இது சாம்பிள் டிசைன்றதுனால நானே கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு, ட்ராவல் டு எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், your imagination is the limit. Plan and travel today. Plan your trip with your family and friends. இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனால இதுக்கு நெக்ஸ்ட் தேவையில்லை. ஸோ இது நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நியூ கிரியேட்டராக இருந்தால் சைன் அப் இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கால் டு ஆக்ஷன் கொடுக்கலாம். கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இதை சென்ட்ரலைன் பண்ணிக்கலாம். ஸ்கிப்புக்கு பதிலாக லாகின். இப்போ இந்த 3 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் வந்து ப்ளூ கலர் தீம் சேம் எஸ்விஜின்றதுனால இப்போ நம்ம இந்த ஆன்போர்டிங்க்கு ப்ளூ தீம் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷனோட கலர்ஸும் வந்து ப்ளூ பேஸ்டாக இருக்க மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ
அதுக்கு வந்து ஒரு பேஸ் பேக்ரவுண்ட் வந்து ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஒரு ரெக்டாங்கிள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு கார்னர் ரேடியஸ் ஒரு 10. இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூவில் இருந்து ஒரு டார்க் ஷேட் ஆஃப் ப்ளூ. இதவே காப்பி பண்ணி மற்ற 2 ஸ்க்ரீன்ஸுக்கும் பேஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டில் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த இல்லுஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் இப்போ இந்த 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 பையன் மாதிரி இருக்கிற இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்து செலக்ட் ஆகுது. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு குரூப்பு. இந்த ஹோல் இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு குரூப்பு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த லெவலில் இருக்க ஒரு குரூப் செலக்ட் ஆகும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஷர்ட் செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ இருக்கிறத நான் இப்போ ப்ளூவுக்கு மாற்றுறேன். நம்மளோட தீம் ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன். தீம் ப்ளூவில் இருந்து ஒரு லைட் வெர்ஷன் அதுலேருந்து கொஞ்சம் பிரைட்டான ஒரு ப்ளூ கலருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த கலர் கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா அதர் மற்ற எல்லோ கலர்ஸ் இந்த டிசைனில் எங்கெங்கெல்லாம் வேறு எல்லோ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வெக்டார் ஷேப்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த எந்தெந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஆட் ஆகிட்டே போகும் செலெக்ஷனில் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலரில் நீங்கள் காப்பி பண்ணி வச்ச கலர் கோடு அந்த லைட் ப்ளூவை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லோ தீமில் இருந்த இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ப்ளூ தீம் நம்ம பிராண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ மாற்றியாச்சு. ஸோ இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்கள் மீதி இருக்கிற 2 பேஜில் இருக்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸுக்கும் கலர்ஸ் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிளிக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த லேயர்ஸ்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமான கலர்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டே போகும். ஷூஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஷர்ட்டு, கேப்பு, பேகு, இது எல்லாத்துக்குமே எல்லோவுக்கு பதிலாக லைட் ப்ளூ அப்ளை பண்ணியாச்சு. ஏதாவது கலர் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட கலர்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஸ் பண்ண லேயர்ஸ் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த லேயர் செலக்ட் ஆயிரும். நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த லேயர்ஸ் பேனல்லையும் நீங்கள் இண்டிவிஜுவல் லேயர்ஸை வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து அதோட கலர்ஸை இந்த மாதிரி மாற்றிக்கலாம்.
இந்த 2 இமேஜுக்கு மாற்றியாச்சு. இப்போ தேர்ட் இமேஜுக்கும் இது வந்து லேயர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. இதை வந்து நம்ம ப்ளூவுக்கு மாற்றிக்கலாம். சேம் தான். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு கிளிக்கு. நான் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ளூ கலர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ரெட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் அழுத்திட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஜூமிங்க்கு வந்து கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிட்டே நீங்கள் மவுஸோட அந்த ஸ்க்ரால் வீலை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ரெட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஐட்ராப்பர் யூஸ் பண்ணி இந்த ப்ளூ கலரே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னருங்கிறதுனால இது சின்ன பார்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக எக்ஸாக்டாக ப்ளூவே மாற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. ரெட் கலரில் கூட இருந்துட்டோம். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் இந்த ஸ்கின் டோன் வேணும்னாலும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் மாற்றணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேம் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த லேயர்ஸுக்கு நீங்கள் ஸ்கின் டோன் கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் இதே ஸ்கின் டோனை அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ எல்லோ கலரில் இருந்த எல்லா இந்த அதர் பிராண்டடாக இல்லாத கலர்ஸை வந்து நம்ம லைட் ப்ளூ கலருக்கு மாற்றியாச்சு. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் சைஸை வந்து நீங்கள் இன்னும் சின்னதாக பெருசாக பண்ணணுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் இந்த இமேஜ் ப்ளஸ் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்டையே குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி குரூப்புக்கு ஷார்ட்கட்டு. இந்த குரூப்ஸ் இது மூணையுமே இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பேஜ் இருக்குது மொத்தமாக. இந்த ஆன்போர்டிங் ஃபஸ்ட்டு வியூ பண்ண போகிற இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஒரு இண்டிகேஷன் இதுக்கு காட்டணும் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு 3 டாட்ஸ் மாதிரி ஒரு இண்டிகேஷன் மொத்தம் 3 இருக்குது. அதில் கரண்ட் பேஜ் இது அப்படின்றத காட்டுறதுக்கு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு 50 பிக்சல் ப்ளஸ் கார்னர் ரேடியஸ் பார்டர் ரேடியஸ் வந்து 10 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதவே டூப்ளிகேட் பண்ணி வித்து ஹைட்டு ரெண்டுமே 10 கொடுத்துட்டு ஈக்குவல் ஸ்பேசிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இது மூணையுமே குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு சென்டர் லைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் பேஜ் இது ஃபஸ்ட்டு பேஜ் தான் ஆக்டிவ்ன்றதுனால இப்போது ஃபஸ்ட்டை மட்டும் ஃபுல் டார்க்கில் விட்டுட்டு செகண்ட் தேர்டுக்கான இந்த டாட்ஸை ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளூ டோனை வந்து நீங்கள் ஒரு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதவே காப்பி பண்ணி செகண்ட் ஸ்டெப்புக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்புக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஸ்டெப்புன்றதுனால இது அப்படியே நம்ம ஃப்ளிப் ஹரிசான்டல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இது
தேர்ட் ஸ்டெப்புன்ற மாதிரி மாறிடும். செகண்ட் ஸ்டெப்புக்கு இந்த குரூப்புக்குள்ளே இருக்க இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளையும் இந்த டாட்டையும் ரெண்டையும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு 2 லேயர்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா 2 செலக்ட் ஆயிரும். இதை இப்போ நீங்கள் ஹரிசான்டலாக ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இது சென்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ இது வந்து சென்டருக்கு வந்ததுனால இது செகண்ட் ஸ்டெப். இந்த இண்டிகேஷன் வந்து ஆக்டிவ் இண்டிகேஷன். செகண்ட் ஸ்டெப்பு 1 2 3ன்னு இந்த 3 ஸ்டெப்பும் வந்து இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ டிசைன் வைஸ் இது முடிஞ்சது. இப்போ அலைன்மெண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டோடைப் பண்ணலாம். ப்ரோட்டோடைப்பில் ஸ்டெப் 1 நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸ்டெப் 1லேருந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்டெப் 2க்கு போகணும். ஆன் டேப்பில் நேவிகேட் டு ஸ்டெப் 2. அனிமேஷன் வந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துக்கலாம். ஸ்டெப் 2ல் இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா இங்கேருந்து எனக்கு ஸ்டெப் 3க்கு போகணும். சேம் இன்ட்ராக்ஷன். இதுதான் இந்த 3 இன்பிட்வீன் ஸ்டெப்ஸுக்கான நேவிகேஷன். இப்போ ப்ரீவியஸ் வரணுன்னா என்ன பண்ணலாம்? இப்போது பேக் பட்டன் வேணும்னா நீங்கள் ஒரு பேக் பட்டன் வந்து டாப்லேயோ எங்கேயோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆரோ பேக் வச்சு அதுக்கு நேவிகேஷனும் நீங்கள் ப்ரோட்டோடைப்பில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து அந்த நேவிகேஷன் வந்து டாட்ஸ் வழியாக கொடுக்கலான்னு பார்க்குறேன். இந்த டாட்ஸை கிளிக் பண்ணால் பேக் போகிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரோட்டோடைப் இன்ட்ராக்ஷன் இந்த ஃப்ளோ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை நாம் ப்ளே கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு நியூ டேப்பில் ஒரு மொபைல் வியூவில் எக்ஸாக்டாக ஆக்சுவல் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும் இந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஐஃபோனில். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா செகண்ட் ஸ்க்ரீன் வரும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் தேர்ட் ஸ்க்ரீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.